ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப ஜூஸியாக அண்ட் டேஸ்டியாக ஜிலேபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது ஜிலேபி பண்ணுறதுக்கு நான் 1 கப்பு மைதா எடுத்திருக்கேன். இந்த மைதாவோட 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இப்போது இதோட நான் எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வாட்டர் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம். ஒரேடியாக அதிகமாக சேர்த்துற போகிறீங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இட்லி மாவு பேட்டர் பதத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ பேட்டர் கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இப்போது இந்த பேட்டரை ஒரு 8லேருந்து 12 ஹவர்ஸ் வரையும் நம்ம ஃபர்மெண்டைன் பண்ணிக்கலாம். இதை நான் முன்னாடி நாளே ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் நைட்டு ஒரு பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 8 to 12 ஹவர்ஸ் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ 8 ஹவர்ஸ் கழித்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது பாருங்கள், நல்லா புளிச்சிருக்கு. இதை நல்லா விஸ்க வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் இந்த மாதிரி 8 ஹவர்ஸ்லேருந்து 12 ஹவர்ஸ் வச்சு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக 1 கப் மைதாக்கு ஒரு 1/4 கப் தயிர் சேர்த்தும் உடனே இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இதில் குக்கிங் சோடா 1 பிஞ்ச் சேர்த்துருக்கேன். ஒரு 2 பிஞ்ச் ஒரு டேஸ்ட்டுக்காக சால்ட் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போ நான் ஒரு பெரிய டம்ளர் யூஸ் பண்ணி அதில் ஆயில் கவரில் தான் நான் ஜிலேபி செய்ய போகிறேன். நீங்கள் கெச்சப் பாட்டில் இருந்தால் அதையும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஃபுல்லாக மாவு சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக ஊற்றிட்டு நான் இப்போது ரப்பர் பேண்ட் வச்சு டைட்டாக க்ளோஸ் பண்ணிட போகிறேன். இந்த பாருங்கள், இது ஒரு எட்ஜ் வரையும் நம்ம இப்படி சைடாக பிடிச்சிட்டு இந்த எண்டில் நம்ம கட் பண்ணிக்கணும். மேலே ரப்பர் பேண்ட் போட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எட்ஜில் சின்னதாக ஒரு ஹோல்ட் பண்ணிக்கலாம். ரப்பர் பேண்ட் போட்டிருக்கேன். இப்போது ஆயில் மீடியம் ஹீட்டில் தான் இருக்குது, ரொம்ப ஹீட் இல்லை. இந்த பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்டாக அழகாக சுற்றிக்கலாம். ஹோல் பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருசாக போட்டாலும் ரொம்ப பெருசாக வந்துடும். ஸோ சின்னதாக போட்டுக்கோங்க. முதல்ல நீங்கள் ஒரு வாட்டி போட்டுட்டு கரெக்டாக வரலன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் ரவுண்டாக சுற்றிடலாம். இப்போ இது வெந்த உடனே அப்படியே மேலே அப்படியே எழுந்து வந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஜிலேபி வீட்டில் கடையில் வாங்குகிற மாதிரியே ரொம்ப சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். இப்போது ஜிலேபி ஒரு ஸ்டவ்வில் செஞ்சிட்ருக்கேன். அதோட நான் ஜீராவும் ரெடி பண்ணிடுறேன். இப்போ 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன். அதுக்கு ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஜிலேபிக்கு ஜிலேபி சூடாக இருக்கணும். அட் த சேம் டைம் ஜீராவும் கொஞ்சம் வெதுன்னு இருக்கணும். அப்போ தான் நமக்கு உடனே ஜீரா குயிக்காக ஊறி வந்துடும். அதனால் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் உடனே. இதை சர்க்கரை பாகுக்கு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கலாம். இது குலாப்ஜாம் ஜீரா மாதிரி தான் பண்ணணும் நம்ம. இப்போது ஜீரா ரெடி ஆகிடுச்சு. கேஸை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ளேமை. பாருங்கள், கரெக்டாக ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. அவ்வளோதான், இதுக்கு மேலே வேண்டியதில்லை. கேஸை ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூடுலேயே நம்ம ஜிலேபிஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வச்சுட்டு உடனே எடுத்துடலாம். நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டு உடனே எடுத்துருவோம். நான் ஜீராவில் ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை அப்படியே திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் அப்படி வச்சுட்டு எடுத்துடலாம். இப்போ நான் 1 கப் பண்ணதுக்கே எனக்கு எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் ட்ரையல் பார்க்குறதா இருந்தால் ஒரு 1/2 கப் போட்டு பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் கட் பண்ணும்போதே எவ்வளோ சூப்பராக மேலே ரொம்ப கிறிஸ்பியாக உள்ள நல்லா ஜூஸியாக ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.